ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை பசுமை வழிச்சாலை இபிஎஸ் இல்லத்திற்கு ஒன்றிய செயலாளர்கள், கவுன்சிலர்கள் உள்ளிட்டோர் வருகை தந்திருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் அதிமுக மூத்த நிர்வாகியான KP முனுசாமியும் இபிஎஸ்ஐ சந்தித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுபதி வழங்க கேட்கலாம். ரகுபதி, வணக்கம். தற்போது இபிஎஸ் இல்லத்திற்கு அதிமுக ஒன்றிய செயலாளர்கள், கவுன்சிலர்கள் உள்ளிட்டோர் வருகை தந்து கொண்டிருக்கிற நிலையில் அங்கிருக்கும் நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? வணக்கம். எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு பல மாவட்ட சார்ந்த ஒன்றிய செயலாளர்கள், கவுன்சிலர்கள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என பல்வேறு கட்சி நிர்வாகிகள் தற்பொழுது சென்னை பசுமை சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு தற்பொழுது வருகை தந்திருக்கிறார்கள். எடப்பாடியை சந்தித்து பேசுவதற்காக இந்த கூட்டமானது நடத்தப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. உள்ளே சென்றவர்களை வெளியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசி சென்றதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி வாழ்க என்றவாறு கோஷங்களையும் எழுப்பியக்கூடிய அந்த சட்டங்களும் நமக்கு கேட்டது. அதே போல் அவரை தொடர்ந்து KP முனுசாமி இபிஎஸ் இல்லத்திற்கு தொடர்ந்து வந்தார். அவரிடம் TV சண்முகம் தரப்பு சபாநாயகரை சந்தித்து குறித்த கேள்விக்கு KP முனுசாமி பதிலளிக்காமல் தன் காரை மூன்றிக்கொண்டு சென்று விட்டார். இந்த நிலையில் தான் தொடர்ந்து ஒரு கவுன்சிலர் ஆனது அவரை சந்தித்து விட்டு வெளியே வந்தார். அவரிடம் அந்த குறித்த கேள்வி குறித்து கேட்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தொடர்ந்து பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும், அதே போல் கட்சி தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமி பக்கம்தான் இருக்கிறார்கள், ஒவ்வொருவருமே எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும் என அனைவருமே இபிஎஸ் ஆதரவாக தான் இருக்கிறார்கள். வேண்டுமென்றே சிலர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு இது போன்ற வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். அப்படி பொதுச் செயலாளரை மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் பொதுக்குழு கூட்டி முறையாக தான் எடுக்க முடியும், ஆதரவு அதிகமாக யாருக்கு இருக்குதோ என்பது குறித்து. ஆனால் இப்படி செய்வது கட்சிக்கு நல்லதில்லை என்று தற்பொழுது ஒரு கவுன்சிலரானது நமக்கு தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இது போன்று பல்வேறு நிர்வாகிகள் தற்பொழுது இபிஎஸ் சந்தித்து வருகிறார்கள். அதே போல் தற்போது சிறு நேரத்திற்கு முன்பாக தான் TV சண்முகம் தலைமையில் வேலுமணி அவர்கள் உள்ளிட்டோர் சென்று சபாநாயகரை தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ள சந்தித்து 30 ஆதரவு MLA-க்களுடன் சந்தித்து சட்டமன்ற குழு உறுப்பினராக, தலைவராக வைக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கைகளாம் வைத்தார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது இபிஎஸ் சேர்ந்தவர்கள் தற்பொழுது காலையில் 18 சட்டமன்ற உறுப்பினர்களோடு சபாநாயகரை சந்தித்து அந்த கடிதத்தை வழங்கினார்கள். தொடர்ந்து இருவருமே தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக பல்வேறு நிலைப்பாட்டுகளை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.